நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 10 மாடு இருந்தாலும் இந்த மாதிரி கட்டுத்தரைக்கு ஒரு மாடு இதோட முகத்தை பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாடு வந்து நம்ம கட்டுத்தரையில் இருந்துச்சுனாவே போதுங்க. அவ்வளோ ஒரு அம்சமான மாடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடு இருக்கக்கூடிய இடத்த பற்றி அப்படி சொல்லிடுறேன். இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. இந்த மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்குங்க, மாடு பார்த்திங்கன்னா இப்போ சினையாக இருக்கிறது வந்து 3வது ஈத்து தாங்க மாடு வந்து சினையாக இருக்குது. ஆனால் பல்லுன்னு பார்க்கும்போது பல் வயசு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் வந்து சிறுபல்லாக இருக்குதுங்க. ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் வந்து சிறுபல்லாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற புளிச்ச தண்ணி அப்புறம் கடை தண்ணி எல்லாம் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அதனால தான் அதோட அந்த புளிப்புத்தன்மையினால அது வந்து லைட்டாக கரைஞ்சிருக்கு, கொஞ்சம் வந்து கரைஞ்சிருக்கு. அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து பல்லையும் காமிச்சிடறோம். இந்த முகத்தை மட்டும் பாருங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், குட்டை மூஞ்சில் புளி நெத்தியில முட்டை கண்ணுல அழகான மாடுங்க. இந்த மாதிரிங்க உண்மையிலேயே நம்ம ஒரு எத்தனை மாடு வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி அம்சமான உள்ள ஒரு அமைப்பான மாடு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது பாருங்கள், அது எவ்வளோ ஒரு தோரணையாக ஒரு சுட்டித்தனமாக குறும்பாக பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு குழந்த மாதிரிங்க இந்த மாடு. அதே மாதிரி கலரில் சூப்பரான கலரு, ரொம்ப வித்தியாசமான கலருன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி மாட்டோட பல்லை வந்து நம்ம வந்து காமிச்சிடலாம். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் கண்டிப்பாக வந்து தெளிவாக வந்து புரியும். மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம குறை சொல்கிற கூடிய அளவுக்கு எந்த ஒரு முனை விடுறதோ வேர் கரையிறதோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. பல்லு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஒரு கொஞ்சம் வந்து கரைஞ்சிருக்குங்க, அவ்வளோதான். அதாவது அந்த புளிப்பு தண்ணியினால் வந்து கொஞ்சம் வந்து கரைஞ்சிருக்கும். இதை வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்லாமையே வந்து வீடியோ போடுறாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. நம்ம வந்து இது எதனால் வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி தான் நம்ம சொல்கிற மாதிரி வந்து அட்வான்ஸ் போடுறாங்க. மாடு இடத்துக்கு போனால் கரெக்டானபடி படம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம தப்பு இல்லாத வந்து கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு பேர் கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக நிரந்தரமாக வந்து தொழில் பண்ணோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஒரு 4 மாடு விற்றுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு போகிறது கிடையாது. நம்ம நிரந்தரமாக தொழில் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும். அதே அந்த முறையில் நம்ம வந்து செய்கிறோம். இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்குங்க, ஒரே சுழி தான், அசவு சுழி பாருங்கள். இதை வந்து நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா கோபுர சுழின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லலை, அசவு சுழி தான் இது. அசவு சுழி. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது. 100% மாட்டில் பார்த்தீங்கன்னா அசவு சுழி தான் இருக்கு. இதனால தப்பே கிடையாதுங்க. நெத்தியில் பாருங்கள், இந்த குழியிலேயே இருக்கும் ஒரே ஒரு சுழி. நெத்தியில் நல்லா அந்த ஜாதி மண்டையில் தான் இந்த மாதிரி குழி விழுகும், ஒரே சுழி. அதே போல் மாட்டோட குணம், மடி செட்டு எப்படி என்னங்கிறத எல்லாமே வந்து பார்க்கலாம். மாட்டோட உயரம் வந்து பார்த்துருங்க, எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, மாட்டோட வெயிட்டு, பை செட்டு எல்லாமே பாருங்கள். மாடு வந்து மாட்டுக்காரர் சொன்னது வந்து 2 நேரமும் 17 லிட்டர் வந்து கறந்த மாடு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேரண்டி சொல்லியே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அவ்வளோலாம் சொல்லலைங்க. ஏன்னா இதே மடி செட்டுக்கு மாட்டை அப்படியே நடையில் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மடி செட்டுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சில வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 10, 20 லிட்டரும் சொல்கிறாங்க. அதுவே வந்து 13, 12, 25 லிட்டரும் இந்த மடி செட்டுக்கு கறவை வந்து சொல்லி வீடியோ வந்து போடுறாங்க. நம்ம அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. 2 நேரமும் சேர்த்து ஒரு 15 லிட்டர் மட்டும் பால் வந்து சொல்கிறேங்க. மாட்டோட மேய்ச்சல் குணம் வந்து பாருங்கள். அதாவது வந்து நம்ம எல்லாமே தெளிவாக வந்து வீடியோவில் வந்து காமிச்சு தாங்க வந்து வீடியோ வந்து போடுவோம். 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டர் வந்து நம்மளோட தரப்பில் வந்து கறவை வந்து சொல்லி கொடுக்கலாம். குணம் எப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். மாட்டோட குணத்தை பாருங்கள், கீழே உக்காந்தி எவ்வளோ பொறுமையாக வந்து கறக்குறாங்க. அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்குதுங்க, மேய்ச்சலில் இருக்குது மாடு. அப்போ கூட நம்ம வந்து கை வச்சுக்கலாம். மடி செட்டு வந்து பாருங்கள், சொன்னபடி அரை அடிக்கு ஒரு காம்புங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இது தாங்க கரெக்டான அரை அடிக்கு ஒரு காம்புன்னு சொல்கிறது. இதுதான் வந்து அதுக்கு பொருந்தும். நரம்பு தாரை வந்து பாருங்கள், அட்டி வயிறு ஃபுல்லாக நரம்பு தாரைங்க, எவ்வளோ நரம்பு தாரை ஓடு இருக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ பெரிய மடிக்கு நம்ம சொல்கிறது வந்து 8, 7, 15 லிட்டர் தாங்க பால் வந்து சொல்கிறோம். அது மாதிரியான மாடு கிடைக்கும் போது தாராளமாக மிஸ் பண்ணிடாமல் வாங்கிடுங்க. இந்த மாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 62,000 ரூபா வந்து சொல்லியிருக்குதுங்க. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. 62,000 ரூபா ரேட்டும் சொல்லியிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.